கல்வி மற்றும் கலைகளுக்கு அதிபதியான கலைவாணிக்கு என்று ஒரு தனி ஆலயம் அமைவது எவ்வளவு அபூர்வமான விஷயம் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்தது உண்டா? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக தலம்தான் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தின் பெயர்தான் கூத்தனூர். எங்கும் காண முடியாத வகையில் கலைமகள் இத்தலத்தில் தனிப்பெரும் இறைவியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறாள். சுமார் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இந்த கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் இன்று வரை திகழ்கிறது. காலங்களை வென்று நிற்கும் இந்த கோயில் பல அபூர்வமான ரகசியங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. பொதுவாக மற்ற சிவாலயங்களில் ஒரு சிறிய சன்னதியில் அருள் பாலிக்கும் அன்னை சரஸ்வதி இங்கே கருவறையில் பிரதான மூலவராக வீற்றிருந்து அருளாட்சி செய்வது இந்த தலத்தின் மிக முக்கிய மற்றும் அபூர்வமான சிறப்பம்சமாகும். இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போதே நமது கவனத்தை ஈர்க்கும் வகையில் அம்பிகையின் பிரத்யேக வாகனமான அன்ன வாகனம் மிகவும் கம்பீரமாக அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது. புகழ்பெற்ற தமிழ் மாபெரும் புலவரான ஒட்டக்கூத்தருக்கும் இந்த கூத்தனூர் சரஸ்வதி திருத்தலத்திற்கும் மிக நெருங்கிய மற்றும் ஆழமான ஆன்மீக தொடர்பு இருப்பதை இங்குள்ள வரலாற்று தடயங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியோடு இவ்வுலகை படைத்தருளும் படைப்புக் கடவுளான பிரம்ம தேவனும் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி தன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். மேலும் நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலின் தடைகளையும் நீக்கும் விக்ன விநாயகரும் முழுமுதற் கடவுளான சிவபெருமானும் இந்த ஆலயத்தில் தனித்தனி வடிவங்களில் அருள்பாலிக்கின்றனர். இவை அனைத்திற்கும் மேலாக இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு 3 தேவியரையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைக்கிறது என்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும். கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் சரஸ்வதியை தவிர்த்து விழா காலங்களில் பக்தர்களின் கண்களை குளிர வைக்க வீதியுலா வந்து அருள் பாலிக்கும் அழகிய உற்சவர் சரஸ்வதி சிலையும் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கூத்தனூர் ஆலயத்தின் மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான ஒரு வழிபாடு என்னவென்றால் அது சிறு குழந்தைகளுக்கான கல்வி பூஜை ஆகும். தம்முடைய குழந்தைகள் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இங்கு அழைத்து வந்து இந்த சிறப்பு கல்வி பூஜையில் பெருமையோடு பங்கேற்கச் செய்கிறார்கள். 1000 ஆண்டுகளை கடந்த இந்த பழமையான ஆலயத்தின் பிரகாரங்களில் நடக்கும் போதே கலைமகள் அருளால் ஒருவித அமைதியும் அளப்பரிய ஞானமும் நம்மை அறியாமலேயே ஆட்கொள்வதை நம்மால் முழுமையாக உணர முடியும். சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருளோடு சிவன், பிரம்மா மற்றும் ஒட்டக்கூத்தர் ஆகியோரின் ஆசிகளையும் ஒரே இடத்தில் பெற வாழ்வில் ஒருமுறையேனும் நாம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இந்த கூத்தனூர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.